அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இத்தாலியில் நடந்த பாதிப்புகளையும் பேரழிவுகளையும் தான் பார்க்க போகிறேங்க. பேரழிவுகள் அப்படின்னா ஜூலை மாதத்தில் ஆரம்பிச்சதுங்க. ஜூலை மாதத்தில் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஆலங்கட்டி மழைப்பொழிவு தாக்கம் ஏற்பட்டது. இந்த ஆலங்கட்டி மழைப்பொழிவுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மழைப்பொழிவு தாக்கம் ஏற்பட்டது. சைனாவிலே அதிகபட்சம் 646 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் நான் 1 வீக் முன்னாடி போட்டிருந்தேன். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியோட மழைப்பொழிவு தாக்கம் எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 446 மில்லிமீட்டர் மழை தான். இந்த மலைக்கு அதிகமான நிலச்சரிவு கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டு 926 மில்லிமீட்டர் மழை. இது வரைக்கும் இப்படி ஒரு மழைப்பொழிவு 24 மணி நேரத்தில் எங்கேயுமே வேர்ல்டிலே பொழிந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தியது இத்தாலியில். ஸோ என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தியது? கரெக்டாக 3 மாதமாக இத்தாலியை சந்தித்த சவால்கள் என்ன, அது பர்டிகுலராக இந்த மழை வெள்ளத்தால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அனைத்தும் வீடியோ காட்சிகளோட பார்த்தலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இத்தாலி பார்த்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் மிகப்பெரிய ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் பர்டிகுலராக சவுத் சைடு பார்க்கும்போது ஸ்கோரிடா, கேட்டினா, சிசிலி, கேலிபிரியா இந்த பகுதியில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மக்கள் சற்றும் எதிர்பார்க்காத போது மிக அதிகமான மழைப்பொழிவு. ஏற்கனவே வானிலை மையம் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அப்படி எச்சரிக்கையும் மீறி அங்கே அதிகமான மழை பொழிந்ததுனால மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த தாக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு பார்க்குறதுக்கு முன்னாடி இத்தாலியில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கலாம். இத்தாலியில் ஏற்பட்ட பாதிப்புனா ஜூலை 26 நார்மலாக மக்கள் எல்லாரும் கேஷுவலாக அவங்க பாட்டு அவங்க வீட்டுக்கு காரில் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு கருமேகங்கள் பயங்கரமாக சூழ்ந்தது. கருமேகங்கள் அப்படின்னா பயங்கர அடர்த்தியான கருமேகங்கள் சூழ்ந்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் சம்திங் வில் ஹேப்பன், உடனே நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினச்சாங்க. பட் காருக்குள்ளே இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்க. பட் காருக்குள்ளே இருந்தபோதும் அங்கே இருக்கிற மழைப்பொழிவு மிக மிக அடர்த்தியாக பெரிய ஆலங்கட்டி மழைலாம் பெஞ்சிருக்கு. அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்ட முடிய ஆலங்கட்டி மழைலாம் பொழிஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. காருக்குள்ளே இருந்தவங்க கூட அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அவங்க மேலே விழுந்திருக்கு. நிறைய உயிரினங்கள், வெளியில் இருந்த உயிரினங்களை இழந்து போயிருக்கு. அதனால் திடீரென்று மக்கள் எதிர்பாராத சூழ்நிலைனால நிறைய பேர் வெளியில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஒரு பாதிப்பு இத்தாலி வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத மிக ஒரு அதிகமான பாதிப்பு ஜூலை 26 ஏற்பட்டது. இதுதான் அதிகமான, அதாவது இது வரைக்கும் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆலங்கட்டி மழைலாம் பெஞ்சிருக்கு. பட் அதிகமான பாதிப்புகள் இத்தாலியில் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடங்குறதுக்குள்ளே அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தியது. செப்டம்பரில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் போது அங்கே இருக்கிற பெரிய உயிர் சேதங்கள்னாலும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தியது. அக்டோபர்னு வரும்போது ஓமன் நாட்டை ஷாகின்ற புயல் தாக்குச்சு இல்லையா? அந்த ஷாகினோட புயல் தாக்கம் அதே சமயத்தில் யூரோப் மற்றும் இத்தாலி கண்ட்ரி அதிகமாக தாக்கியது. யூரோப் கண்ட்ரியும் தாக்கம் ஏற்பட்டது. யூரோப் கண்ட்ரியில் தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 742 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கு. 742 29 இன்ச்சஸ் மழை பெஞ்சிருக்கு. ஜஸ்ட் 12 ஹவர்ஸில் 12 மணி நேரத்தில் பெஞ்சிருக்கு. நம்ம உத்தரகாண்டோட கம்பேர் பண்ணும்போது உத்தரகாண்டில் 445 சொன்னால் இது 725. ஸோ இதுதான் அதிகம் நம்ம அப்படி நினச்சிங்கன்னா. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா ராசிக்லியோனி அப்படின்னா இத்தாலியில் ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் இது வரைக்கும் யாருமே வேர்ல்டு லெவல்லே அதிகமான மழைப்பொழிவு ஷார்ட் பீரியடில் பொழிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 925 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்காங்க. அதாவது 36 இன்ச்சஸ் மழைப்பொழிவு. இது அவங்களோட வருட மழையில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 இன்ச்சஸ் மழை, அதாவது 1200 மில்லிமீட்டர் மழை பொழியும். அதை ஜஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 16 மணி நேரத்துக்குள்ளே மொத்த மழையும் பெஞ்சிட்டு போயிடுச்சுன்றாங்க. இந்த மழையோட தாக்கம் தான் இத்தாலி வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அதனுடைய வீடியோ கிளிப்ஸ் தான் நான் பேசும்போது முன்னாடி போயிட்டுருக்கும். ஏன்னா வெள்ளம் எல்லா இடமே டோட்டலாக வெள்ளக்காடுகளாக காட்சியளித்தது. இந்த வெள்ளக்காடுகளாக காட்சியளித்ததன் விளைவாக கிட்டத்தட்ட 100லேருந்து 120 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. திடீரென்று ஏற்பட்ட வெள்ளம் நிறைய பேர் இந்த உடைமைகள் இழந்தாங்க. என்ன தான் ரெஸ்கியூ டீம் போட்டிருந்தாலும் ரெஸ்கியூ டீமால் அவங்களால காப்பாற்ற முடியாமல் நிறைய பேர் இழந்துட்டாங்க இத்தாலி. இது நடந்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் 4 தான் இத்தாலி ஹிஸ்ட்ரியிலே அதிகமான மழைப்பொழிவுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எல்லா ஏரியாலும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நார்த் சைடுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரெசிலியன் சொன்னோம் இல்லையா, ரெசிலியன் ஏரியோ, அது இல்லாமல் கேரி மென்டலோட்டோ ஏரியோ, அந்த மாதிரி ஏரியாவில் அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கு. அதை சுற்றி இருக்கிற பகுதியிலும் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக 500 மில்லிமீட்டர் மழை, 400 மில்லிமீட்டர் மழை, இது மாதிரி மழைப்பொழிவு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இத்தாலி வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளியாக இருந்தது. ஸோ அக்டோபர் 4 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவரி ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் வராங்க. இன்றைக்கி அக்டோபர் 24.
கரெக்டாக இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வானிலை ஆய்வு மையம், இத்தாலியோட வானிலை ஆய்வு வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. நம்மளுக்கு ரெட் அலர்ட்டே கொடுத்துருந்தாங்க. ரெட் அலர்ட்னும் போது பர்டிகுலராக 4 மாகாணம்னு சொல்லுவாங்க. ஸ்கோரிடா, கேட்டினோ, சிசிலி, கேலிபிரியா, இந்த 4 பகுதிக்கு வந்து மிக அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுத்தும் போது ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டாங்க, எல்லா வேலையாட்களும் லீவ் விட்டுட்டாங்க. ஆனால் மக்கள் வந்து எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு என்ன எங்கேயும் புயலும் இல்லை, எதுவுமே இல்லை, திடீர்னு எப்போ மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எதிர்பாராத சமயத்தில் மிக ஒரு அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுத்தியது. மிக அதிகமான மழைப்பொழிவு அப்படின்னா இந்த வீடியோ கிளிப்ஸ் பாருங்கள். அவங்க நிறுத்தி வச்சிருந்த காரு வந்து ஒரு கார் கூட அந்த இடத்துல இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லாமே அடிச்சுட்டு போய் சென்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் ரோடு, ஸ்ட்ரீட்டு, இது எல்லா இடத்துலையும் வந்து அதிகமான வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தியது. உடனடியாக ஒரு 500 ரெஸ்கியூ டீம் மேலே போட்டாங்க. 500 ரெஸ்கியூ டீமில் பார்த்திங்க அப்படின்னா 400 பேர் வந்து சிசிலின்ற பகுதியிலையும் வந்து 150 பேர் வந்து கேலிபிரியான்ற பகுதியிலும் வந்து உடனடியாக மக்களை மீட்டாலும் வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3-4 பேர் தான் இறந்து போயிருக்கிறாங்க. மீதி மக்களை வந்து காப்பாற்றிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த எதிர்பாராத மழைப்பொழிவின் காரணமாக இன்னும் இதுக்கப்புறம் வந்து மழைப்பொழிவு தாக்கம் இருக்குன்னு இருக்காங்க. தாக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து மழை வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடியும் போது தான் ஒவ்வொருட பாதிப்புகளும் வந்து மிக அதிகமாக தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான பாதிப்புகள் அப்படின்னா விளைநிலங்களும் வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது. ஸோ இங்கே இருக்கிற இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டுக்கு மேலே வந்து அந்த காம்பவுண்ட் சவர் இருக்குங்க, அந்த காம்பவுண்ட் சவரையும் தாண்டி அது நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டிகிட்டு இருக்குது. அப்படின்னா நீங்கள் கற்பனை செஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி. இது இட்டாலியோட ஒரு பகுதி, அதாவது நார்த்து பகுதின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாகவே இட்டாலியோட தொடர் பாதிப்புகள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இட்டாலிக்கு சம்பந்தமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த எரிமலை வெடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரும் புகையை விட்டு டோட்டலாகவே வந்து தூசு மண் ஃபுல்லாக ரப்பி வச்சுருக்காங்க. ஸோ இட்டாலியோட லைஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூலையிலிருந்து இன்ன வரைக்கும் வந்து தொடர்ந்து பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புவி வெப்பமயமாதலில் இருக்க பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைனாவை ஏற்படுத்தியது, சைனாவுக்கு அப்புறம் வந்து ஓமன் அதிகமாக தாக்கியது, ஓமனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அதிகமான தாக்கத்தையும் மிகப்பெரிய மழைப்பொழிவு இது வரைக்கும் வரலாறு இல்லாத மழைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெயின் அதிகமான தாக்கத்தை கொடுத்தது. அப்படியே வரிசையாக வரும்போது ஸ்பெயினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருந்திருக்கு. இட்டாலியில் என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் வருது அப்படியே போகுது. அதாவது ஜூலையிலேருந்தே தாக்கங்கள் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதையும் தாண்டி நம்ம இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உத்தரகாண்டில் ஏற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமான மழைப்பொழிவு இந்த வருடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புவி வந்து வெப்பமயமாதல்னு சொல்லியிருக்காங்க. புவி வெப்பமயமாதல் அப்படின்னா இன்ன வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குன்னு இருக்காங்க. 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 1.8 ஃபாரன்ஹீட். 1.8 ஃபாரன்ஹீட் அப்படின்னா நார்மலாக தண்ணி வந்து ஆவியாகுது இல்லையா, இந்த தண்ணி ஆவியாகிறது வந்து 7% அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஆவியாகும் போதே அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கும் இந்த சமயத்தில் 7% அதிகமான ஆவியானால அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா யூஎஸில் கூட நியூயார்க்கில் மிகப்பெரிய ஒரு மழைப்பொழிவும் மழை தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. இது வரைக்கும் எப்பயுமே அந்த அளவுக்கு ஒரு புயலோ வெள்ளம் தாக்கமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எல்லா இடத்துலையும் அதிகமான மழைப்பொழிவு இதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. காரணம் புவி வெப்பமயமாதல், வாட்டர் வேப்பர் வந்து 7% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடைசியில் தண்ணினால தான் அழிவு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு தாக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.